சாரதி லா ஸ்டடீஸில் அடுத்ததாக பார்க்கக்கூடிய மிக முக்கியமான கான்செப்ட் தான் இந்த ஃபேர் ட்ரையல். இதை நோக்கி தான் பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கு பயணிக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல பதிய வைக்கிறேன். இந்த ஃபேர் ட்ரையலை நோக்கி ஒரு வழக்கு பயணம் செய்யவில்லை என்றால் அந்த வழக்கில் ஒரு நியாயமான தீர்ப்பு கிடைக்காது என்பதை நீங்கள் மனசில் வச்சுக்கிங்க. அது உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் மிக நேர்த்தியாக எழுத பழகிக்கிங்க. நியாயமான விசாரணை நியாயமான விசாரணை நடக்கலைன்னா என்ன ஆகும்? இந்த இடத்துல போட்டிருக்க பாருங்களேன். நியாயமான விசாரணை இல்லை எனில் குற்றவாளி விடுவிக்கப்படுவார் அல்லது பாதிக்கப்பட்டவர் தண்டிக்கப்படுவார். இது ரெண்டு தான் நடக்கும், மற்றபடிக்கு பெருசாக ஒன்று நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஸோ குற்றவாளி குற்றம் செய்தவராக இருந்தார் என்றால் அவர் தண்டிக்கப்பட வேண்டும், அல்லது குற்றவாளி குற்றம் செய்யாத நபராக இருந்தால் அவர் விடுவிக்கப்பட வேண்டும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபேர் ட்ரையலுக்கு உண்டான கான்செப்ட். நான் அகைன் இந்த ஒரு பேராகிராஃபை படிக்கிறேன். நான் ஃபேர் ட்ரையல் என்பது குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கோ அல்லது பாதிக்கப்பட்ட நபருக்கோ சட்டப்படி நியாயமான முறையில் நீதிமன்றத்தில் நடத்தப்படும் விசாரணையே நியாயமான விசாரணை ஆகும். ரெண்டு பேருக்குமே எந்தவித ஒரு இதுவும் ஃபேவராகவும் இல்லாமல் ஒரு நீதி நேர்மையோட அந்த வழக்கை லீட் பண்ணிட்டு போனாங்கன்னா அந்த வழக்கிற்கு பெயர் தான் ஃபேர் ட்ரையல் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது, நியாயமான விசாரணை. இந்த இடத்துல எந்த இடத்துல அது ஃபெயில் ஆனாலும் அப்பட்டமாக தெரிஞ்சிடும், ஏன்னா அது கோர்ட். அது ஒரு ஃபேர் ட்ரையல் நடக்கலை அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா கோர்ட்டை குறை சொல்லி பிரயோஜனம் கிடையாதுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. ஒரு தரப்பு அட்வொகேட் இன்னொரு தரப்பு அட்வொகேட் இவங்க ரெண்டு பேரில் இணைஞ்சிட்டாங்கன்னா ஃபேர் ட்ரையல் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் மிக குறைவு. இதை தாண்டி தான் பார்த்தீங்கன்னா மற்ற கான்செப்டெல்லாம் நடக்கும். இதை தாண்டி நடக்கிறது தான் மற்ற கான்செப்டுங்கள்லாம். இந்த மேல் மட்டத்தில் பண்ணுறது இந்த மாதிரியான விவகாரங்கள்லாம் இவங்க இருவரை தாண்டி நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். இவங்க ரெண்டு பேரும் பயாஸ் ஆகிட்டாங்கன்னா கதை முடிஞ்ச மாதிரி தான். அந்த வழக்கு ஃபேராக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் மிக குறைவுன்றது நினைவில் வச்சுக்கிங்க. அட்வொகேட் ஆகும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஃபேர் ட்ரையல் நடத்தணுன்ற ஒரு உத்வேகத்தோடு என்ரோல்மெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அதுதான் முக்கியமான விஷயமும் கூட. படிப்புக்கு நம்ம துரோகம் பண்ணக்கூடாது என்ற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா இதுதான் கரெக்டான டைமும் கூட. இந்த இடத்துல சொல்லனா வேறு எந்த இடத்துல சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. நீதி நேர்மை மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயற்றும், மற்றபடிக்கு எதுவுமே வாழ்க்கை தரத்தை உயர்த்தாது. அப்படி உயர்ந்தாலும் அது உயர்வாக கருத முடியாது அப்படின்ற ஒரு விளக்கத்தை சொல்லிவிட்டு இந்த ஃப்ளோ சார்ட்டுக்குள்ளே நான் போகிறேன். நான் ஒரு ட்ரையல் நடக்கணும்னா என்னெல்லாம் வேணும்? ஒரு கேஸ் ரிஜிஸ்டர் ஆகணும், ஏதோ ஒரு வழக்கு ரிஜிஸ்டர் ஆகணும். அதில் எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கணும், சார்ஜ் ஷீட்டு போடப்பட்டிருக்கணும். சார்ஜ் ஷீட்டு போடுறதுக்கு முன்னாடி அவர் அரெஸ்ட் ஆகிருக்கணும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேர் ட்ரையலுக்கு உண்டான விதிமுறைகள். அரெஸ்ட் ஆகலைன்னா அது ஃபேர் ட்ரையலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதே போல் சம்மன் இஷ்யூ செய்யப்பட்டிருக்க வேண்டும். எத்தனை பேர் அதில் பிடபிள்யூ ப்ராசிக்யூஷன் விட்னஸாக வராங்களோ அவர்களுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா முறைப்படி சம்மன் அனுப்பப்பட்டிருக்க வேண்டும். அவர் இருந்துக்கிட்டே பார்த்திங்கன்னா இல்லைன்ற மாதிரி கோர்ட்டில் கணக்கு சொல்லக்கூடாது. அது ஃபேர் ட்ரையல் ஆகாது. கண்ணால் பார்த்த சாட்சிகள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கோர்ட்டில் பதில் சொல்லணும். பதில் சொல்வதற்கு சம்மன் அனுப்பப்பட வேண்டும். சம்மன் அனுப்பியும் அவர் வரவில்லை என்றால் குற்றம் செய்யாதவராக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஆர்டிக்கல் 20 சப்கிளாஸ் 3 மௌனமாக இருப்பதற்குண்டான உரிமையை கொடுக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இவர்களை நம்ம கூப்பிட்டுட்டு வர வேண்டியது கடமை, ப்ராசிக்யூஷனுடைய கடமையாக இந்த இடத்துல பார்க்கப்படுது. ஸோ இப்போ சம்மன் அனுப்பியாச்சு. சம்மன் அனுப்புனது பார்த்திங்கன்னா குற்றவாளி அந்த பாதிக்கப்பட்ட தரப்பு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நிற்கிது. குற்றவாளி தரப்பில் பார்த்திங்கன்னா ஏழ்மை நிலையாக இருக்கிறார் அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு ஃப்ரீ லீகல் எய்டு கொடுக்கப்பட வேண்டும். பாதிக்கப்பட்டவருக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ராசிக்யூஷன் தரப்பு வந்துடும், ஸ்டேட் ரெஸ்பாண்டண்ட்டாக வந்துடும். ஆனால் பாதிப்பை ஏற்படுத்தியவர் என்று கூறப்படும் அந்த குற்றவாளிக்கு பார்த்திங்கன்னா யார் வருவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மள மாதிரி அட்வொகேட்ஸ் வருவாங்க. அந்த அட்வொகேட்ஸை கூட அவரால் என்கேஜ் பண்ணிக்க முடியல அப்படின்னும் போது அவருக்கு ஃப்ரீ லீகல் எய்டு கொடுக்கப்பட வேண்டும். இந்த இடத்துல ஃப்ரீ லீகல் எய்டு கொடுக்கப்படவில்லை என்றாலும் அது ஃபேர் ட்ரையலாக கருதப்படாது அப்படின்ற மாதிரி உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் மிக கவனமாக நோட் பண்ணுங்கள். அதற்கு பெயர் தான் லீகல் அசிஸ்டண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேலே மிக முக்கியமான ஒரு கான்செப்ட், ஆனஸ்டான ஒரு ஜட்ஜி இருக்கணும் அந்த கேஸுக்கு. எதுக்குமே வளைஞ்சு கொடுக்கக்கூடியாத நபர், நோ பயாஸ். ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கணும். குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கும் சரி குற்றவாளிக்கும் சரி
பாதிக்கப்பட்டவருக்கும் சரி, அந்த விக்டிம் கூட வரக்கூடிய அந்த எவிடன்ஸு சாட்சிகளுக்கும் சரி பார்த்தீங்கன்னா, அவரவர்களுக்கு உண்டான ரைட்ஸை கண்டிப்பாக கொடுக்கப்பட வேண்டும். அவர் பேசுவதற்கு அனுமதிக்கப்பட வேண்டும். எல்லாம் முடிஞ்ச பிறகு ஜட்ஜ்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா, மிக தெளிவாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி படித்து காண்பிக்க வேண்டும் ஓப்பன் கோர்ட்டில். எந்த விவகாரத்திற்காக, அதாவது ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி குற்றம் சுமத்தப்பட்ட அந்த நபரின் வாக்கியத்தை கேட்டு பெற வேண்டும். நீங்கள் எதனா சொல்ல விரும்புகிறீங்களா? சொல்லுங்கள், கோர்ட்டில் சொல்லுங்கள். ஐயா, நான் இந்த மாதிரி தப்பு செய்யலை, நான் அந்த இடத்துல சும்மா தான் நின்றுட்டு இருந்தேன், என் மேலே தேவையில்லாத வழக்கை போட்டுட்டாங்க, இதற்கும் எனக்கு எந்தவித சம்பந்தமும் இல்லை. இந்த மாதிரி அவருக்கு பேசுவதற்குண்டான வாய்ப்பை கொடுக்க வேண்டும். கொடுத்ததற்கு பிறகு தான் ஜட்ஜ்மெண்ட்டை வாசிக்கணும். அது ரீசனோடு இருக்கணுன்ற மாதிரி சொல்லப்படுது. குற்றம் சென்டென்ஸ் கொடுத்திருந்தால் எதற்காக சென்டென்ஸ் கொடுக்கப்பட்டது, சென்டென்ஸ் கொடுக்கவில்லை என்றால் எதற்காக கொடுக்கப்படவில்லை அப்படின்ற மாதிரி ரீசன் சொல்லப்பட்டிருக்கணும். அதன் பிறகு ரைட் டு அப்பீல் போவதற்குண்டான ரைட்ஸை அந்த முகாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும். இதில் ஏதாச்சும் ஒரு இடத்துல சுணக்கம் ஏற்படுமே ஆனால், அதாவது பிரச்சனை ஏற்படுமே ஆனால், அது ஃபேர் ட்ரையலாக கருத முடியாது அப்படின்ற மாதிரி உங்களுடைய ஆன்சர் ஷீட்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணுங்கள். மிக முக்கியமாக இந்த 2 வார்த்தைகள் இல்லாமல் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டை கொடுக்கவே கூடாது இன்விஜிலேட்டர்கிட்ட. என்ன வார்த்தைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியர் ஆன் போத் சைடு, இரு தரப்பினரையும் அழைத்து பேச வேண்டும். ஹியர் ஆன் போத் சைடு அப்படின்ற கான்செப்ட், அதோட லீகல் மேக்ஸிம் தான் ஆடி அல்டரம் பேர்டம் அப்படின்ற ஒரு லீகல் மேக்ஸிம் இருக்குது. அதனுடைய கான்செப்ட் என்ன, ஹியர் ஆன் போத் சைடுன்ற அதனுடைய கான்செப்ட்டு ரூல் ஆஃப் ஃபேர் ஹியரிங். எவ்வளோ அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்கள். இந்த வார்த்தை இல்லாமல் இந்த டாப்பிக்கை உங்களால் கம்ப்ளீட் பண்ணவே முடியாது. அது மட்டும்தானா, இந்த ஒரு கான்செப்டை, இந்த ஒரு டாப்பிக்கை எந்த இடத்துல வேணாலும் உட்புகுத்தி எழுதலாம். ஜட்ஜ்மெண்ட்டில் எழுதலாம், சார்ஜ் ஷீட்டில் எழுதலாம், இன்வெஸ்டிகேஷனில் எழுதலாம். எந்த இடத்துல வேணாலும் சூட்டபிள் ஆகக்கூடிய ஒரு மிக அற்புதமான டாபிக் தான் இந்த ஃபேர் ட்ரையல். அந்தந்த இடத்திற்கு தகுந்தாற் போல உங்களுடைய வார்த்தைகளை மாற்றிக்கணும். அதுதான் மேட்ருங்க. எஃப்ஐஆர் போடும்போது ஒரு ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் நடக்கணும்னா ஃபேர் ட்ரையல் நடக்காதுன்ற மாதிரி, ஃபேர் ட்ரையலை உள்ளே இழுத்து எழுதுகிற மாதிரி திறமையை நீங்கள் வளர்த்துக்கணுன்றதை இந்த இடத்துல நான் பதிய வைக்கிறேன். ஒரு கேஸ் ஸ்டடி பாருங்கள். ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண கேஸ் ஸ்டடியை தான் அகைன் வந்துக்கிட்டே இருக்குது. உசைனரா காட்டன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார். இந்த கேஸ் ஸ்டடியில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீண்ட காலமாக விசாரணை இல்லாமல் வைத்திருப்பது கூட ஃபேர் ட்ரையல் இல்லை அப்படின்ற மாதிரி ஆனரபிள் கோர்ட்டு சொல்கிறாங்க. சும்மா கேஸை இழுத்துக்கிட்டே இருக்கிறது, அட்வொகேட்ஸ் வராமல் இருக்கிறது, ப்ராசிக்யூஷன் தரப்பு வராமல் இருக்கிறது, ஏதோ ஒரு வகையில் அந்த கேஸ் பார்த்திங்கன்னா 1 வருடம் 2 வருடம் 5 வருடம் 10 வருடம் இழுத்துட்டு இருந்துச்சுன்னா கூட அந்த வழக்கு ஃபேர் ட்ரையலுக்கு உண்டான வழியை வகுத்து கொடுக்காது. ஏன்னா எல்லாருடைய மனநிலைமையும் மாறிடும். இது நடுவில் பார்த்திங்கன்னா 2-3 பேர் இறந்துருவாங்க, கேஸு செல்லாத்தன்மையை அடைந்து விடும். இதுதான் பார்த்தீங்கன்னா கான்செப்ட். மிக விரைவான அந்த சம்மரி ட்ரையல்னு சொல்லுவாங்க. அந்த சம்மரி ட்ரையல் நடக்கணும். சம்மரி ட்ரையல் கூடவே இந்த ஃபேர் ட்ரையலும் ஆட் பண்ணிக்கணுன்றது கான்செப்டாக இந்த இடத்துல பதிய வைக்கப்படுது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.